ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நாளாக 4:45 எந்திரிச்சு என்னோடய ஒர்க் அவுட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருக்கவும் வேலைன்னு ஓட ஆரம்பித்தது பாடியை டயர்டாக்கிருச்சு. டயர்டாகவுமே அப்படியே லேசி ஆயாச்சு. காலையில் 4:45 எந்திரிக்கிறதெல்லாம் விட்டாச்சு. இப்போவும் ஃபோனில் 4:45 தான் அலாரம் வச்சுருக்கேன். 4:45 அலாரம் அடித்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் நேரமாக தள்ளி போட்டு 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இப்படி இருக்க மாட்டேன். திரும்ப 4:45 கண்டிப்பாக எந்திரிப்பேன். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் யோசித்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. எதையாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டேன். சரி, பருப்பு சோறா பண்ணிடலாம் அப்படின்னு. எனக்குமே வீட்டில் பருப்பு சோறு பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் இருந்தது. சரி, ஓகே, இன்னைக்கு அதே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு இது கூட டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு விட்றதுக்கு முட்டை வேக வச்சுருந்தேன். பிள்ளைங்க எந்திரிச்சு வந்ததும் மால்ட் ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவி விட்டோடனே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மேம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தமிழ் மட்டும்தான் பேசுதுன்னு. பாய் சொல்லிட்டு அதுக்கு உள்ளே போகிற. ஓ, உங்கள் அப்பனுக்கு மொத்தம் கொடுக்கவா? பாய், see you, love you. பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கமலும் நானும் டீ குடிச்சிட்ருக்கோம். நான் வந்து மில்க் டீ, கமல் பிளாக் காஃபி. நான் டயட்டில் இருக்கேன். நான் டயட்ல இருந்து எத்தனை கிலோ குறைச்சிருக்கேன்? நீ எத்தனை கிலோ குறைச்சிருக்க? நான் 93 இருந்து 86. அப்படின்னா நீ 100 நாள் சேலஞ்சில் இருக்க. நான் இந்த வருஷம் 100 நாள் சேலஞ்செலாம் ஃபாலோ பண்ணலையே. நான் வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் 100 days சேலஞ்ச் போட சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா உங்களுக்கு கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு. அதை நான் நம்பவே இல்லை. ஆனால் 2 வருஷமும் நான் 100 days சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. 2023 100 days சேலஞ்ச் முடிச்சுட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன், அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி. போன வருஷம் 2024 100 days சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் வேணாம், நம்ம எதுலையாவது பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு இந்த வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணவே வேணாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் ஏன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் வந்து நம்பிட்டேன், ஒருவேளை கண்டுபட்டுருக்குமோ அப்படின்னு. பட் 100 days சேலஞ்ச் பண்ணும்போது உனக்கு நல்லா இருந்ததுல, நீ வந்து வெயிட் லாஸ் பண்ண, நீ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நீ பிரிஸ்கா ஆக்டிவா இருந்த, உன்னோட லைஃப் ஸ்டைல்ல இருந்தது. இப்போ எப்படி இருக்க? இப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சோம்பேறித்தனமா இருக்கு. கழுதை ஆயிட்டேன் நான். உன் கூட எல்லாம் சேர்ந்தா அப்புறம் எப்படி இருப்பேன் நான் சோம்பேறி இருக்கேன். நீ வீட்டுக்கே வர்றது இல்லையா? நீ 10 மணி 11 மணிக்கு வர்ற. நீ வர்றதுக்குள்ள நான் தூங்கிடுவேன். வேலை பாக்குறேன். யாருக்கு வேலை பாக்குற? எனக்கு வேலை பாக்குறேன். சோசியல் குரூப் வேலை பாக்குறேன். ராஜேஷ் கிச்சனுக்கு வேலை பாக்குறியா? ராஜேஷ் கிச்சன் வேலையெல்லாம் நான் பாக்குறேன். அப்ப எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். இங்கேயும் பாக்கணும், அங்கேயும் பாக்கணும். எவ்வளவு கஷ்டம். ஷேர் பண்ணிக்கிறியா? நீதானே முதலாளி. சரி, சொல்றா. முதலாளி சம்பாரிச்சு எல்லாம் எனக்கா எடுத்துக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக செலவு பண்றேன். நானும் கமலும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு டீயை குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். கமல் என்னை கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ராஜேஷ் கிச்சனில் இத்தனை நாள் கையில் எழுதி வச்சுட்டு இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து லேப்டாப்பில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் 1 வாரமாக போயிட்டு இருந்தது. அந்த வேலையை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே கையிலும் கண்மணியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கையில் டெய்லி என்கிட்ட வந்து அம்மா இன்னும் 10 days இருக்குது, அம்மா இன்னும் 8 days இருக்குது அப்படின்னு சொல்லுவா. எதுக்கு பாப்பா அப்படின்னா, என்னோட பர்த்டேக்குமா அப்படின்னுவா. அவள் பர்த்டேக்கு இன்னும் இத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும். நான் இங்கே ராஜேஷ் கிச்சனில் இருப்பேன், கமல் அங்கே சோஷியல் குரூவில் இருப்பாங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இங்கே வருவாங்க. கமல்கிட்ட கேட்டேன், பிள்ளைக்கு இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல அப்படின்னு. இன்னைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்க வந்ததும் போகலாம் அப்படின்னாங்க. உன் செருப்பு வெளியே இல்லைன்னொன்னே ஏன் சுகன்யா ஆண்டி மட்டும் வந்திருக்காங்க, எல்லாரும் லீவ் போட்டாங்கன்னு கேட்குறா.
ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டேங்கிறா. நான் வரும்போது எல்லாரும் இருக்கணும். அவ வரும்போது எல்லாரும் இருக்கணுமா? வந்தோடனே பேக்கை கழட்டி வைக்காம ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்குவாரு. ஆமா நான் தான் சொன்னேன். அதனாலதான் அங்க வேலை பார்க்குறவங்க தெரியுமா, அந்த தேன் கூட கலைக்கிறாங்களாம். நான் தான் ஃபர்ஸ்ட் இது பட்டன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? அந்த பிள்ளை பாட்டுக்கு நீ நிப்பாட்டிட்டு எங்கேயாவது போகும்போது அதையும் அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சு சொல்லி கொடு. சுகந்தி ஆண்டி போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கு. சரி இங்க பாரு, இங்க பாரு. ஒரு நாள் சரி இப்ப நம்ம எங்க போறோம்? ட்ரெஸ் எடுக்க. யாருக்கு? எனக்கு. கண்மணி உனக்கு வேணுமா? அப்ப அவ பர்த்டேக்கு நானே எடுப்பேன். அவ பர்த்டேக்கு நீ எடுத்தல, அதனால தான் நம்ம எதுக்கு எடுத்தா? எல்லா பர்த்டேக்கு எல்லாரும் எடுப்போம். எனக்கு எடுப்போம். எனக்கு ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். சரி இங்க நான் நிறைய போற பக்கம்ல எடுத்துட்டேன். சரி look here. First press the button and then down. Okay? இத வந்து எப்ப போடணும்? எடுத்தாலும் அப்ப அங்க பிரேக் மிதிச்சிருக்கு. இப்ப நிப்பாட்டி இருக்கேன். பட் இது எப்ப போடணும்? எங்க போய் வண்டி நிக்குது, சாய்வா இருக்கு, வண்டியை நிப்பாட்டிட்டோம், ஆஃப் பண்றோம்னா ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மேல தூக்கிரணும். இது பிரேக். வண்டியை எடுக்கிறதுக்கு இது முன்னாடி வந்து ஹேண்ட் பிரேக். ஆமா நம்ம அதாவது சரி ஓகே. நான் உங்களுக்கு தேவையான கட் பண்ணி நான் சொல்றேன். இங்க எந்த கடைக்கு போலாம்? பிரியாஸ் போலாமா பார்வதி போலாமா? நீ சொல்றா, பிரியாஸ் போலாமா பார்வதி போலாமா? தியாஸா? தயாஸ். அங்க போய் இப்ப கொடுத்தா இதுக்கு மேல நம்ம எடுத்து தைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஆமா அடுத்த பர்த்டேக்கு வந்தோம், அதுக்குள்ள வராது. சரி டக்குன்னு சொல்லு. பிரியாஸா? இங்க ஏன இத தாண்டிட்டா பார்வதி. நீ சொல்லு. தாண்டுவியா? கமல் கார்ல ஒரு ஜம்ப் பண்ணி தாண்டிட்டேன். கார் நம்மளும் அங்க போலாம். நம்ம எப்படி இறங்குவ? அங்க இருந்து குதிச்சிரு மேல இருந்து. ஓ டட 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 டட. என்னப்பா? கையில் உனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் எடுத்துக்கோ, ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட மாட்டேன், எனக்கு குத்துது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. அதனால் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக குத்துதா குடையுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கையில் எடுக்கும் போதெல்லாம் எடுத்துருவா, ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு போடுறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதே கிடையாது. விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்கணுன்னு தான் ஆசாசியாக பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டேன். 1க்கு 2 பிள்ளை இருந்தும் 2மே நைட் ட்ரெஸ்ஸாக தான் கேட்குதுங்க. இது வரைக்கும் நம்ம எடுக்காத மாடலாக எடுக்கலாம் பாப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்தா அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அவள் மைண்டில் ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. எனக்கு ப்ளூ கலர் இல்லாட்டி பேஸ்டல் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறா. சரி வேணும்னா எடுத்துக்க போ அப்படின்னு அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டா. அப்படி புதுசு அப்புறமா போட்டுக்கணும். ஸ்கூலுக்குலாம் போட்டு போகக்கூடாது. இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? இது ஒயிட் நல்லா இருக்கு, ஆனால் அழுக்காயிருமே. சரி இது எடுத்துக்க. என் ஃபேவரட் கலர். மம்மி என் ஃபேவரட் கலர்ல என்னமா பண்ண. கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு போய் அந்த நைட் ட்ரெஸ் எடுக்க தான் நின்றாங்க. நைட் ட்ரெஸ் எடுக்க வரல பிள்ளைங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை காமிச்சேன். டக்குன்னு அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நைட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். அவங்களுக்கு பில்லை போட்டுட்டு கையில் எடுத்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது, அப்படியே கையோடு ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தோம். கமல் வந்து டிஷர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கமலுக்கு, கையலுக்கு, கண்மணிக்கு அப்படின்னு 3 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம்.
பார்வதியில் கார் பார்க்கிங் வந்து இந்த மாதிரி ராட்டினம் மாதிரி இருக்கும். போகும்போது நம்ம டக்குன்னு நிப்பாட்டிட்டு போயிடுவோம். வந்து எடுக்கும் போது அது மெதுவாக சுற்றி இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நேராக கடைக்கு போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு. கடையில் என்ன திங்ஸ் இருக்கு? பேகு, லஞ்ச் பேகு. நான் ஹேர் கட் பண்ணோம். எத்தனை சொல்கிறா பத்தியா? கடைக்கு போனதும் எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கௌதம் கூட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கமல் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வந்ததும் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.